Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சோட நேம் வந்து நான் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க மாட்டேன், நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. 10 நம்பரில் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அது வந்து ஸ்டிச் கிடையாது, அது வந்து ஹெட்லைனு, அந்த ஸ்டிச்சஸோட ஹெட்லைனு. சரிங்களா? அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு அது கீழே பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 2 லைன் போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு லூப் எடுத்து லாங்காக ஒரு செயின் போட்டு அகைன் அதை பேக் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல குட்டியாக ஒரு லாக் போட்டு கொஞ்சம் பக்கம் தள்ளி சின்னதாக ஒரு செயின் போட்டு பக்கத்துலேயே, ரொம்ப லாங்காக இல்லை ரொம்ப பக்கமும் இல்லை, ஒரு கொஞ்சம் மீடியமாக வந்து நான் போடுற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு செயின். சின்ன செயின் போட்டு அகைன் திரும்பி மேலே எடுத்துகிட்டு போய் அப்படியே பேக்கில் நீங்கள் வந்து அந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட தேவையில்லை, நீங்கள் அப்படியே செயின் மாட்டி பேக் இழுத்துட்டு வந்துட்டு அந்த இடத்துல கீழே குட்டியாக ஒரு லாக் போட்டு அகைன் திருப்பி பக்கம் ஒரு சின்ன ஒரு செயின் போட்டு திருப்பி மேலே கொண்டு போய் அப்படியே லாக் போடாமல் பேக்கில் கொண்டு வந்து கீழே ஒரு குட்டியாக ஒரு லாக். இதே தான், இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீகாக்கோட ஃபெதர்ஸு அப்புறம் லீஃப்லாம் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான பேசிக் ஸ்டிச் தான் இது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு ஒன்று பார்ப்போம். அது வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவிலேருந்து கிளியராக சொல்லியிருப்பேன். இது அந்த ஸ்டிச்சஸோட பேஸ். இது கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஸ்டிச் உங்களுக்கு வரும். அதனால் இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவோம். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் முடிஞ்ச உடனே அந்த ஸ்டிச்சில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வருதுன்றதை கொஞ்சம் கிளியராக சொல்லிடுவேன். சரிங்களா? எந்த ஸ்டிச்சுமே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லி விட்டுற போகிறீங்க, எல்லா ஸ்டிச்சுமே இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு எது தேவையோ கிளாஸ்க்கு, நீங்கள் ப்ளவுஸு டிசைன் பண்ண எது தேவையோ அந்த ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நான் பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து நிறைய ஸ்டிச்சு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் அந்தந்த ஸ்டிச்சை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட ப்ளவுஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற டிசைன்ஸு மேக்ஸிமம் நம்ம எது யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, கிளாத்து சுருக்கம் எதனால் வருது அப்படின்ட்டு கேட்டிங்க. 2 ரீசன்னால் கிளாத்து சுருக்கம் வரும். ஒன்று பார்த்திங்கன்னா, நீங்கள் த்ரெட்டை ரொம்ப டைட்டாக இழுத்து ஸ்டிச் போடுவீங்க. பிகினர்ஸ் கிட்ட தான் அந்த பழக்கம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ரொம்ப இழுத்து ஸ்டிச் போடுவீங்க. ஓகே, நூல் வந்து லூஸ் விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணம். 2வது வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத்தை வந்து லூஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த 2 ரீசன்னால் தான் கிளாத் வந்து சுருக்க விழும். என்னோடய கிளாத்து சுருக்க விழுந்ததுக்கு காரணம் வந்து நான் த்ரெட்டை இழுத்து போட்டு காட்டியிருக்கேன். இது வந்து வெறும் ஸ்டிச்சுன்றதுனால தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டை இழுத்து போட்டால் எந்தளவுக்கு சுருக்கம் வரும் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஷேப் போடுவேன். ஷேப்பில் வந்து சுருக்கம் இல்லாமல் தான் வரும் பாருங்கள். அதில் வந்து த்ரெட்டை வந்து நார்மலாக விட்டு போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னமும் நான் ஜரி த்ரெட்டில் தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்றவங்களாம் வந்து சில்க் த்ரெட்டுக்கு மாறிக்கோங்க. ஏன்னா வந்து ஜரி த்ரெட்டில் ஒரு 500 ரேஞ்சுக்கு ஒரு ப்ளவுஸ் போடுறீங்கன்னா அந்த ஜரி த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளவுஸோட வேல்யூ வந்து 1000 ரூபி அப்படியே டபுளாக மாறும். ஏன்னா சில்க் த்ரெட்டோட ப்ளவுஸுக்கு தான் வந்து ரேட் அதிகம். சரிங்களா? நீங்கள் வந்து புதுசாக ப்ராக்டிஸ் பண்ண வராது அப்படின்றவங்க தான் ஜரி த்ரெட்டில் போடணும். ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செயின் போட கற்றுக்கோங்க. சில்க் த்ரெட்டில் செயின் போட்டு கற்றுக்கிட்டு அப்புறமேட்டு மற்ற ஸ்டிச்சஸ்லாம் போட ஆரம்பிக்குவீங்க. சரிங்களா? ஆனால் சில்க் த்ரெட்டு தான் மஸ்ட்டு. சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஓரளவுக்கு எது நல்லா இருக்குதுன்னா, டபுள் பெல் நல்லாயிருக்கு. நானும் நிறைய பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். டபுள் பெல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. 2வது அந்த ப்ளவுஸ் ஒரு சிலதெல்லாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் அந்த மேலே அந்த த்ரெட்டோட ஷைனிங் போயிட்டு பழைய த்ரெட்டு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அந்த சில்கியாக ஒரு வேலை தெரியும் இல்லையா, அது வந்து பழைய த்ரெட்டு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடுது. ஆனால் சில்க் த்ரெட்டில் அந்த டபுள் பெல்லில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் இல்லை இப்போ வரலும்.
நல்லாயிருக்கு. அது வந்து நான் அதுக்கு தனியாகவே வீடியோ தரேன். த்ரெட்டு, பீட்ஸு அந்த மாதிரி எது வந்து என்ன குவாலிட்டி வாங்கினா நல்லாயிருக்கும், எந்த பிராண்டு வாங்கினா நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக, ப்ரைஸ் கம்மி ரேஞ்சிலே எது பிராண்டு வந்து நல்லாயிருக்குன்றத நான் வந்து ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஜஸ்ட் வந்து இது ஒரு சர்க்கிள் போட்டு இந்த ஸ்டிச்சோட ஷேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அவுட்டர் லைன் வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து மறந்து நான் விட்டுட்டா கூட நீங்கள் வந்து ஷேப்க்கு அவுட்டர் லைன் போட்டு மட்டும்தான் கிளாஸ் சப்மிட் பண்ணணும். ஆரி கிளாஸ்க்கான அட்மிஷனும் ஓப்பனில் தான் இருக்குது. சில்க் த்ரெட் பேங்கிள் கிளாஸ்க்கான அட்மிஷனும் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் எதுக்காக இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன கிளாஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன். எதுவுமே தெரியல அப்படின்றவங்களுக்கு கூட A to Z எல்லாமே தெரிகிற அளவுக்கு பேசிக்லேருந்து தான் கவர் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் எதுக்குமே நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஆரிக்காக இருந்தாலும் சரி, சில்க் த்ரெட்டுக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரொம்ப தெரியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் எல்லாமே கிளியராக கற்றுக்கலாம். அந்தளவுக்கு தான் வந்து நான் 2 கிளாஸுமே லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 60 ஸ்டிச்சஸ் கிட்ட தான் இருக்கும். அதனால் நீங்கள் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு எதுவுமே ஸ்கிப் பண்ணிட போகிறீங்க. கிளாஸ் வந்து நியூவாக நீங்கள் யூடியூப்லேயே பார்க்குறேன்னா கூட டே 1, டே 2 அந்த மாதிரி 1 பை 1 வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த கிளாஸ் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துட்டுனா அகைன் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்குவோம். அது வந்து இது தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த ஸ்டிச் போட முடியும். அதனால தான் நீங்கள் வந்து 1 பை 1 கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், புரியும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் குரூப்லேயே ஜாயின் பண்ணல, நான் யூடியூபர் தான், யூடியூப்பில் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கூட ஓகே, நோ ப்ராப்ளம். கிளாஸ் 1 பை 1 பார்த்துட்டு வாங்க. கிளாஸ் வில்லிங் இருந்தால் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணி விடுவேன். சரிங்களா? இதில் சுருக்கம் இல்லை பார்த்தீங்களா? அதனால தான் சுருக்கம் அதில் வருது பார்த்தீங்களா? அதுதான் ரீசன்.